சிவாஜி கணேஷ் திராவிட நாடு பத்திரிகையில பைண்டரா இருக்கார். நாடக நடிகர்னு அண்ணாவுக்கு தெரியும். கணேஷ் இங்க வா அப்படின்றார். மணி 10:30 சாயந்தரம் 7 மணிக்கு டிராமா. என்ன பண்ண போறேன் கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. 75 பக்கம் 2:30 மணிக்கு வந்தார் அண்ணாவை பார்க்கறதுக்கு. என்னன்னாரு, நான் ரெடினார். 75 பக்கம் வசனத்தையும் அப்படியே எந்த முகபாவத்தோட என்ன நடிப்போட சொல்லணுமோ என்ன உணர்ச்சியோட சொல்லணுமோ அப்படியே சொன்னாரு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த வசனங்கள் என்ன சாதாரண வசனங்களா? எப்படி இருந்தாலும் உன் குழந்தையை நீ காப்பாற்றி இருக்க வேண்டும், பால் இல்லை என்ற கதையெல்லாம் சொல்லாதே அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சொல்லுவார். கதாநாயகி சொல்லுவார், என் பிள்ளை என்ன ஞான சம்பந்தனா? பால் இல்லை என்றால் பார்வதி வந்து பால் கொடுப்பதற்கு தன் பிள்ளையவே கொன்று கரியாக சமைத்து சிவபெருமானுக்கு போட்டானே, அவனை நாயனார் என்று சிறு தொண்டர் என்று கும்பிடுகிறீர்களா? அதையெல்லாம் தடை செஞ்சிட்டீங்களா? வசனம். இந்த நேரத்தில் ஒரு சினிமாவில் பிரபலமாக இருந்த ஒருத்தர் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டார். சிவாஜி படத்தை போட்டு, யார் கொடுத்த வாழ்வு எவர் கொடுத்த சொத்து அப்படின்னு எங்க பார்த்தாலும் போஸ்டர் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அது சிவாஜியினுடைய செல்வாக்கம் குறைச்சி அதை பயன்படுத்திக்கிட்டு எம்ஜிஆர் உள்ள விட்டார். நான் இன்னைக்கும் சொல்றேன், நீ ஒரு வேசி மகன் சொல்லி ராஜா சொன்ன உடனே அதுக்கு சிவாஜி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு ஒரு ஆக்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் டயலாக். புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டு மொழியிலே உலகத்தை காண்பவரே, என் தாய் அன்பின் பெறப்படும் அறநெறி நீர்ப்படும், அவளை பற்றி பேசி உங்கள் நாக்கை அறுத்து எறிவேன், ஏன் அவமானமாக இருக்கிறதான்னு பேசுவார். 10 நிமிஷம். தமிழில் இப்படி கூட எழுத முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியும், திருப்பி பேச முடியும். சிவாஜியால் கலைஞரா, கலைஞரால் சிவாஜியா? அந்த அளவு இன்னொரு நடிகை பேசியிருப்பானாங்க. கலைஞர் இல்லைன்னா சிவாஜி இல்லை. நான் வந்து நாத்திகத்தையே பேஸ் பண்ணி எழுதினாரு. அரசியலையும் சேர்த்து இது பண்ணுது. மனோகரா படத்துல கடைசியில என்ன ஒண்ணா, அப்பா அவனுடைய ஒப்பாட்டிக்கு பிறந்த பையன் தான் ராஜாவா இது பண்ணுவான். அவனை தான் இளவரசனாக்க பார்ப்பாங்க. அவனை கத்தியில குத்திடுவான். தான் கடைசி சீன். அவன் கீழே விழுந்துருவான், சாவர மாதிரி விழுந்துருவான். அவன் கதாநாயகன் மனோகரன் சிவாஜி கணேசன் அவர் மடியில் தான் கிடப்பான். கிடக்கும்போது, அண்ணா நான் இன்னும் உயிரோடு இருக்க மாட்டேன், அண்ணா நீ தான் நாட்டை ஆள வேண்டும், நீ தான் இந்த நாட்டினுடைய இதாக இருக்க தலைவனாக இருக்க வேண்டும், அண்ணா நீதான் தலைவன், நீதான் தலைவன் இந்த படத்தை முடிப்பேன். அதெல்லாம் வெட்டணும்னாங்க. அதெல்லாம் தாண்டி தான் அந்த படம் வந்தது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் ஐயா காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். இப்போ அண்ணா வந்து திமுகவை ஆரம்பிச்சாலும் அந்த திமுக வளர்த்தெடுத்தல வந்து கலைஞருக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூட வந்து கலைஞர் கூட வந்து அவருக்கு ஒரு துணையா இருந்த அவருடைய நண்பர் சிவாஜி கணேஷ், இவர்கள் இருவருக்குமான நட்பு எப்படி இருந்தது? கலைஞர் இல்லைன்னா சிவாஜி இல்லை, சிவாஜி இல்லைன்னா கலைஞர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சிவாஜி எப்படி சிவாஜி ஆனார்னா, அண்ணா எழுதின சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற நாடகத்தில் நடிச்சு பார்த்தா அவருக்கு சிவாஜிங்கிற பேர் கிடைச்சு. அதில் தான் அவர் வசனம் பேசி போவார். 13 படி இருக்கும். சிவாஜி வந்து பிற்படுத்தப்பட்ட ஜாதி, சத்திரியம் கிடையாது. 13 நாடுகளை ஜெயிக்கலாம். பூனாவில் ஆரம்பித்து அப்படியே அந்த இதில் வந்து வங்காளம் வரையிலும் அப்படியே அந்த சென்டர் பூரா ஜெயிச்சார்னா முஸ்லீம்களை பூராத்தையும் ஒரு வழி ஆக்கிடுறான். ஒரு வழி ஆக்கிட்டு மகாராஷ்டிரா மராட்டாவுடைய ராஜாவா பதவி ஏற்கிறதுக்கு இது பண்ணும்போது, ராஜகுருவாக இருந்த காகப்பட்டருங்கிற ஐயங்கர், நீ சத்திரியம் கிடையாது, நீ பதவி, அதனால் நீ ராஜா ஆக முடியாது தடுக்கிறார். தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ அன்னைக்கு அந்த பிராமின்ஸ் பண்ணுறாங்க. அதை தான் அண்ணா எழுதினார் சிவாஜி கண்டேன். அந்த 13 நாடுகளை ஜெயிச்சதுக்காக 13 படியை வச்சு சிம்மாசனம் 13வது படிக்கல இருக்கும். ஒவ்வொரு படியாக ஏறிட்டு வசனம் பேசிட்டு போவார் சிவாஜி கணேசன். நான் பிடித்த சூரக்கோட்டை வேண்டுமாம், நான் வேண்டாமாம். அடுத்தபடி ஏறுவார். நான் பிடித்த பூனா வேண்டுமாம், நான் வேண்டாமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படியாக ஏறிட்டு போய் சிம்மாசனத்தில் உட்காரு. அப்புறம் காகப்பட்டதான் அடித்து துரத்துறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்கிறேன். என்ன சிவாஜியா என்னன்னு கேட்டீங்கன்னு, இந்த வசனங்கள் தான் இவரை வந்து இது பண்ணிச்சு. அந்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் ட்ராமாவை வந்து எழுதும்போது எம்ஜிஆரை தான் அதில் சிவாஜியாக போட்டாங்க. இவர் வந்தார், 75 பக்கம் வசனம். நான் எழுதுன வசனம் முடியல. அன்னைக்கு ராத்திரி திமுக மாநாட்டில் அந்த நாடகம் அரங்கேறுதுன்னா காலைல 10 மணிக்கு வந்து எனக்கு படத்தில் சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் அதுக்கு போகிறேன், என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டேன். அண்ணாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கணேசன் வந்து சிவாஜி கணேசன் திராவிட நாடு பத்திரிகையில் பைண்டராக இருக்கார். நாடக நடிகர்னு அண்ணாவுக்கு தெரியும். கணேஷ் இங்கே வா அப்படின்னார். மணி 10:30 சாயந்தரம் 7 மணிக்கு ட்ராமா. என்ன பண்ண போகிறேன்னார். கொடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார். 75 பக்கம் 2:30 மணிக்கு வந்தார் அண்ணாவை பார்க்குறதுக்கு. என்னன்னாரு, நான் ரெடினார். 75 பக்கம் வசனத்தையும் அப்படியே அந்த எந்த முகபாவத்தோட என்ன நடிப்போட சொல்லணுமோ என்ன உணர்ச்சியோட சொல்லணுமோ அப்படியே சொன்னார். அப்படியே மடிக்கு போனாங்க. அதனால் சிவாஜி எம்ஜிஆர்னு வந்திருக்க வேண்டிய எம்ஜிஆர் காலியாகி சிவாஜி கணேசான கதை அதுதான். அப்படி வந்தவங்க தான் அவங்க. அப்போ வந்தபோது என்னாச்சுன்னா, பராசக்தி படம், பராசக்தி படத்தில் அப்போ அவர் விழுன்னு இருந்தார்.
ஆரம்ப கால இதெல்லாம் கேமராவில் அவர் சரியாக இல்லை. அப்போ ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் ஒருத்தர் அவனுக்கு தமிழே வரல, அவனை போய் நடிகனாக போட்டிருக்கீங்கன்னு. எப்படி சிவாஜி கணேசனுக்கு தமிழே வரலன்னு அதில் இருந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு சொன்னார். அதை கேட்டுக்கிட்டு ஏவி மெய்ய பச்சுட்டாரு, சிவாஜி எடுத்துகிட்டு கேஆர் ராமசாமி போடுங்க அப்படின்னார். படத்தை தயாரிக்கிறவர் வந்து நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் கூட்டாக தான் இவங்க வந்தாங்க. அண்ணா கிட்ட போய் பெருமாள் சொன்னார், இந்த மாதிரி கணேசன் எடுத்துகிட்ட சொல்கிறாங்க. கலைஞரை கூப்பிட்டார் அண்ணா. கணேசன் நடிக்கலைன்னு நீ அந்த படத்துக்கு வசனம் எழுதக்கூடாது. கலைஞர் விலகிட்டார். அப்போ டைரக்டராக இருந்த கிருஷ்ணன் பஞ்சுல ஒருத்தர் சொன்னார், என்ன சொன்னார்னா, ஏவிஎம் கொடுத்துக்கிற காசுக்கு தானுங்களா நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க, அந்த படத்தை கொடுத்துடலாங்க, கொடுத்துட்டு அவரை விலைக்கிட்டு நம்ம படத்தை எடுத்துடலான்னாங்க. அதே மாதிரி அவருடைய பங்கை கூப்பிட்டு இந்த இது வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தோன்னே அவர் ஆளை விடுன்னு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் சிவாஜிக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் இது பண்ணி படத்தை எடுத்து விட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு விஷயமே தெரியும். இந்த வசனங்கள் என்ன சாதாரண வசனங்களா என்ன? அப்போது பள்ளிக்கூடத்தில் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன் நான். தீபாவளி அன்றைக்கி அந்த படம் ரிலீஸ். நான் இன்றைக்கி பார்க்கல படத்தை. ஸ்கூல் திறந்து 2 நாள் கழித்து போகிறேன். எவனை பார்த்தாலும் பராசக்தி வசனம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஐயோ என்ன படம்டா. அப்போ என்ன சொன்னாங்க, ராஜகோபாலன் என் கிளாஸ்மேட்டு, படம் வந்து காங்கிரஸை தாக்கி எடுத்துருக்காங்கடா, இன்னையோட தடை செய்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னு. நான் உடனே எங்கள் அப்பாட்ட ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போனபோது, இன்னும் அந்த படத்தை தடை பண்ணுறதாக சொல்கிறாங்கன்னு. எங்கள் அப்பா டென்னிஸ் ஆடுற கிளப்புக்கு பக்கத்துகளில் தான் அந்த தியேட்டர், பேலஸ் தியேட்டர். உடனே டிக்கெட்டை புக் பண்ணிட்டாரு, எங்களெல்லாம் வர சொல்லிட்டார். போயிட்டோம், படம் பார்க்க போயிட்டோம். அப்புறம் வந்து சென்சாரில் போய் ரிவைஸ் அது இது பண்ணி அந்த படம் தப்பிச்சு வந்ததுன்னு வச்சுங்க. கண்ணா பின்னா வசனம் இல்லை. எப்படி இருந்தாலும் உன் குழந்தையை நீ காப்பாற்றி இருக்க வேண்டும், பால் இல்லை என்ற கதையெல்லாம் சொல்லாதே அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சொல்லுவார். கதாநாயகி சொல்லுவா, என் பிள்ளை என்ன ஞான சம்பந்தனா, பால் இல்லை என்றால் பார்வதி வந்து பால் கொடுப்பதற்கு. தன் பிள்ளையவே கொன்று கரியாக சமைத்து சிவபெருமானுக்கு போட்டானே, அவனை நாயனார் என்று சிறு தொண்டர் என்று கும்பிடுகிறீர்களா, அதையெல்லாம் தடை செஞ்சிட்டீங்களான்னு வசனம். இந்த மாதிரி வசனமெல்லாம் இருந்தது. அது அந்த வசனங்களெல்லாம் அந்த ஸ்ரீரஞ்சனி பேசும்போது, சிவாஜி பேசும்போதும் பைத்தியமால போயிட்டோம். ஆக்சுவலாக அவர் முதல் படம் வந்து பூங்கோதைங்கிற படம், அஞ்சலி தேவி எடுத்த படம். அதுதான் முதல்ல வந்திருக்கணும். ஏதோ காரணங்களாக அது தடைப்பட்டு போய் பராசக்தி முதல்ல ரிலீஸ் ஆகிடுச்சு. பராசக்திக்கு அப்புறம் பூங்கோதை வருது. அதனால் பூங்கோதையில் என்ன பண்ணாங்கன்னா, சில நாத்திக கருத்துக்களெல்லாம் சேர்த்து ரீஷூட் பண்ணி சிவாஜி நடிக்கும்போது நாத்திக கருத்து இருக்கணும்னு. அவர் பராசக்தி ஒரு நாத்திக கருத்துக்கள்லாம் தான் பேசிக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு சில மேலெடுத்து பிரச்சனைகள்லாம் வந்தது. கட்சி தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு, வெளியே போயிட்டார். திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தார். அப்போ பிரபல தினசரி பத்திரிக்கையில் கார்ட்டூன் போட்டாங்க, சாமியை உன்னை உதைப்பேன் சினிமாவில், அசல் வாழ்க்கையில் கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு கார்ட்டூன் போட்டாங்க. அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஒரு சினிமாவில் பிரபலமாக இருந்த ஒருத்தர் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டார். சிவாஜி படத்தை போட்டு, யார் கொடுத்த வாழ்வு, எவர் கொடுத்த சொத்து அப்படின்னு எங்கே பார்த்தாலும் போஸ்டர் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அது சிவாஜியினுடைய செல்வாக்கை குறைச்சி அதை பயன்படுத்திக்கிட்டு எம்ஜிஆர் உள்ளே வந்தார். உள்ளே வந்து கலைஞரோட கூட்டணி வச்சு மேகலா பிக்சர்ஸ் ஒன்று ஆரம்பித்து முதல் படம் எடுத்தாங்க. நாம்னு ஒரு படம் எடுத்தாங்க, காசுக்காகல 3 ஷோ கூட ஓடும். அதுக்கப்புறம் எடுத்த படமெல்லாம் நல்லா ஓடிச்சு. எங்கள் தங்க நல்லா ஓடிச்சு. அப்புறம் மேகலா பிக்சர்ஸை கலைஞருக்கு கொடுத்துட்டு அவர் தனியாக எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் வரலாறு அந்த காலத்தில். இப்போ இவங்க திரையில் வந்து கலைஞர், சிவாஜி கணேசன் இவங்களை வந்து பிரிக்க முடியாத ஒருத்தங்களாக தான் இருந்தாங்க. இவங்க கலைஞருடைய இந்த வீரியமான வசனங்கள், சிவாஜி கணேசனோட அந்த நடிப்பு, இந்த ரெண்டுக்கும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி அந்த நடிகைகளை தேர்வு செய்கிறது வந்து எப்படி இருக்கும்? நடிகைகளை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரஞ்சனி ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாங்க. மனோகரா படத்தில் கண்ணாம்பா சிவாஜிக்கு ஈக்குவலாக வந்து நின்னாங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நீ ஒரு வேசி மகன்னு சொல்லி ராஜா சொன்ன உடனே அதுக்கு சிவாஜி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு ஒரு ஆக்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் டயலாக். புருஷோத்தமரே, புரட்டுக்காரின் உருட்டு மொழியிலே உலகத்தை காண்பவரே, என் தாய் அன்பின் பெறப்படும் அறநெறி நீர்ப்பிடும், அவளை பற்றி பேசி உங்கள் நாக்கை அறுத்து எறிவேன், ஏன் அவமானமாக இருக்கிறதான்னு பேசுவார் 10 நிமிஷம். அதுக்கு கல்கில் என்ன விமர்சனம் எழுதுனாங்க தெரியுங்களா? ஒரு 10 நிமிஷம் தாயை பற்றி பேசி அந்த வசனம் உலகம் முழுவதும் எதிரொலிக்கும். தமிழில் இப்படி கூட எழுத முடியுமா? நம்பவே முடியல. ஃபுல் க்ளோஸ்அப் நினச்சி கூட பார்க்க முடியாது, திருப்பி பேச முடியாது. அதனால் சிவாஜியால் கலைஞரா, கலைஞரால் சிவாஜியா, அந்த அளவு இன்னொரு நடிகை பேசியிருப்பானாங்கிறது கஷ்டம். இதை கடந்து அவர்கள் வந்து இந்த
இந்த திரைவசனத்திலே வந்து அரசியலையும் கூட சேர்த்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. கலைஞர் இருந்தாலும் சிவாஜி இருந்தாலும். இந்த அரசியல் பயணத்துல கலைஞருடைய வெற்றிக்கு சிவாஜியோட பங்கு அதுதான் எப்படி அதான் இருக்கு? சொல்றேனே. நாத்திக கருத்துக்கள் இவ்வளவு பேசினாங்க. அண்ணா வந்து நாத்திகத்தையே பேஸ் பண்ணி எழுதினாரு. அரசியலையும் சேர்த்து இது பண்ணுது. மனோகரா படத்துல கடைசியில என்ன ஆகும்னா, தன்னுடைய அப்பாவுடைய ஒப்பாட்டிக்கு பிறந்த பையன் தான் ராஜாவா இது பண்ணுவான். அவனை தான் இளவரசனாக்க பார்ப்பாங்க. அவனை கத்தியில குத்திடுவான். தான் கடைசி சீன். அவன் கீழே விழுந்துருவான். சாவர மாதிரி விழுந்துருவான். அவன் அந்த கதாநாயகன் மனோகரன், அதாவது கணேஷ், சிவாஜி கணேஷ், அவர் மடியில் தான் கிடப்பான். கிடக்கும்போது, அண்ணா நான் இன்னும் உயிரோடு இருக்க மாட்டேன். அண்ணா நீ தான் நாட்டை ஆள வேண்டும். நீ தான் இந்த நாட்டினுடைய இதாக இருக்க தலைவனாக இருக்க வேண்டும். அண்ணா நீ தான் தலைவன், நீ தான் தலைவன் இந்த படத்தை முடிப்பேன். அதெல்லாம் வெட்டணுன்னாங்க. அதெல்லாம் தாண்டி தான் அந்த படம் வந்தது. எந்த அளவுக்கு அன்றைக்கி சென்சார் இருந்ததுன்னா, பெற்றால்தான் பிள்ளையாங்கிற படத்தில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு பாட்டு இருக்குது. நல்ல நல்ல பிள்ளையை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு குலத்தை நம்பி இந்த இதை இருக்கிற தம்பிங்கிற இடத்துல மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல், அறிஞர் அண்ணா வெட்டிவிட்டு திருவிக்கா போல்னு மாற்றினாங்க. அந்த அளவுக்கு அன்றைக்கி சென்சார் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் அந்த படங்கள்லாம் வந்தது. அரசியல் அதில் அப்போ அந்த வேலைக்காரி படமும் நல்ல தம்பி படத்துலேயும் நாத்திக கருத்துக்கள் வந்தபோது எங்கள் அன்னைக்கு இருந்த உங்கள் மாதிரி இளைஞர்கள் என்ன ஃபேஷன்னா, ஐ டோன்ட் பிலீவ் காட், நாத்திகம் பேசணும் நீங்கள் பெரிய மனுஷன். அந்த அளவுக்கு நாத்திகம் பரவிடுச்சு. அதுதான் இந்த மோகன சுந்தரக்கார் படத்தில் டிஆர் மகாலிங்கம் போட்டு வரப்போ டிஆர் மகாலிங்கம் பெரிய சூப்பர் ஸ்டார். ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா, வான்மழை வறண்டது போல நல்ல வைதிகம் கட்டதற்கு பாட்டு வேணுமான்னு எப்படியெல்லாம் நாத்திகம் பரவிடுச்சு இந்த தமிழ்நாட்டில் அப்படி சொல்லி இது பண்ணது. அந்த அளவுக்கு நாத்திகம் இருந்தது. ஆனால் அதே நாத்திகத்தை பேஸ் பண்ணி சொர்க்கவாச படம் எடுத்தார் சரியா போக. அதில் என்னாச்சுன்னா, ஆத்திகம் எது நாத்திகம் எதுன்னு ஒரு பாட்டு இருந்தது. கம்ப்ளீட் சென்சார் பண்ணிட்டார். சென்சார் பண்ணிட்டு ஆகும் நெறியது ஆகா நெறியதுன்னு பாட்டை மாற்றினார். அந்த அளவுக்கு சென்சார் ட்ரபிள் நிறையா. அன்னைக்கு அந்த சமூக கட்டமைப்பு அப்படிதான் இருந்தது. அன்னைக்கு வந்து நீங்கள் சாமியை வச்சுக்கிட்டு அட்டகாசம், பிராமணர் 3%காரர்களுடைய அட்டகாசம் பெருசாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருந்தாங்க. அதனால தான் இவங்க இவ்வளோ பெருசாக வந்தாங்க. வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிக்கிற நாங்களாடா வால் பிடிச்சோம். அவனுக்கு செக்ரட்டரியாக இருந்தவங்களாம் எவன்டான்னு அண்ணா கேட்டார். எச்ஆர்ஐயங்கர் ஒருத்தர் இருந்தாருங்க. இந்தியாவினுடைய லாஸ்ட் வைஸ்ராய், அதாவது ஜனாதிபதி பதவி மாதிரி லண்டனால் இங்கிலாந்து நாட்டால் நியமிக்கப்பட்டவர் மவுண்ட் பேட்டன். அவருடைய செக்ரட்டரி யாருன்னா எச்ஆர்ஐயங்கர். அவங்ககிட்ட ஆளை பிடிச்சி பதவி வாங்கி உட்காந்துக்கிட்டான். சுதந்திரம் வருது விட்டுட்டு ராஜா இவர் நேரு வந்து பிரைம் மினிஸ்டராக வர்றாரு. யாரா செக்ரட்டரின்னா அதே எச்ஆர்ஐயங்கர். அந்த ஆட்சியிலும் அவங்ககிட்டயும் ஆளை வச்சு பதவிக்கு வந்துட்டானுங்க. இங்கேயும் பதவிக்கு வந்துட்டானுங்க. அதான் சொன்னார். ஆரிய மாயைன்னு ஒரு புக் எழுதினார். ஆனால் 6 மாதம் ஒழிச்சு போட்டு உள்ளே போட்டாங்க. 3%காரங்க எப்படியெல்லாம் பொழைச்சானுங்கன்னு எழுதுனார். காந்தியார் சாந்தி அடையன்னு ஆசை தம்பி ஒரு புக் எழுதினார். அதுலேயும் இவனுங்க இந்த 3%காரங்க எப்படியெல்லாம் நாட்டை காட்டி கொடுத்தானுங்கன்னு. ஆசை தம்பி மொட்டையெல்லாம் அடித்து ஆஃப் ஷாட்ஸ் எல்லாம் போட்டு ஜெயிலில் தரும். இதெல்லாம் இப்படியெல்லாம் வளர்ந்த கட்சி அது. இன்னைக்கு இருக்கவனுங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. அதுக்காக சொல்கிறேன் இவ்வளவு. ஓகே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் திமுக குறித்து நம்ம இன்னும் வந்து விரிவாக பேசலாம். இப்போ உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.